Hello friends, welcome to Eisenberg Trading Community. நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா DCW. இந்த ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல 2099லேயே லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மைனராக அப்படியே ஏறி ஜேனில் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸை டச் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு 8 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. அப்படியே அதில் ட்ராவல் ஆகிட்டு ஒரு 4-5 ஸ்விங்கு ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 53 ருபீஸை டிசம்பர் 2017 தான் டச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஹையை டச் பண்ணேன். மறுபடியும் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி மறுபடியும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2021 மறுபடியும் அந்த ஹையை டச் பண்ணியிருக்கு. 21, 23 அப்புறம் 24 ஆக்சுவலாக பிரேக் ஆயிருக்கு. ஜனவரி 24 பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன்ல மந்த்லி க்ளோசிங் உள்ள வச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் கீழே வந்துட்டு இங்கேயே கொஞ்சம் கன்சால்டேட் மறுபடியும் பிரேக் ஆயிருக்கு. ஜூலை மந்த்ல பிரேக் ஆயிருக்கு. பட் நான் இந்த ஸ்டாக்ஸை ஏன் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்றேன்னா பிரேக் ஆயிட்டு மறுபடியும் இந்த ஹையை உடைச்சி மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ வீக்லி க்ளோசிங்கும் நல்லா போன வீக் நல்லா க்ளோசிங் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் ஃபர்தரா கண்டிப்பா மேலே தான் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா ஒன்று இப்படி இருந்து இப்படி ஷூட் அப் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கேயே இப்படி கிராஜுவலாக ரீட்ரேஸ் ஆகி அப்படி மேலே போகும். இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பட் ஆனால் பிரேக் அவுட்டு மூணாவது ஸ்விங்கு அடுத்த ஸ்விங்ல கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு மானிட்டர் பண்ணுங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு. கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா எங்க பிரேக் ஆகுதோ ஆக்சுவலா ஸ்ட்ரைட் அப் 650 ருபீஸ் கிட்ட போறதுக்கு ஹை சான்சஸ் நிறைய இருக்கு. 650னா இப்போ ஆக்சுவலாக இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 650 50%. நம்ம 50%லாம் ப்ராஃபிட்லாம் வெயிட் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக எடுப்போமான்றலாம் தெரியாது. நீ மினிமம் 5 to 10% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்போ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2 days லோவாக ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.